ஒரு காட்டில் 100 ஆண்டுகளை கடந்த பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தின் உச்சியில் ஆந்தை ஒன்று வாழ்ந்தது. அந்த ஆந்தையை அரசர் ஆந்தை என்று மற்ற விலங்குகள் அழைத்தன. அது சாதாரண பறவையல்ல, அறிவு, அனுபவம், அமைதி ஆகியவற்றின் சின்னமாக கருதப்பட்டது. அதே ஆலமரத்தில் காகம் ஒன்று கூடு கட்டி வாழ்ந்தது. அது எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருப்பது மற்ற விலங்குகளை எரிச்சல் அடைய செய்யும். அதுபோக தான் புத்திசாலி என்று கூறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் காகம், இந்த ஆந்தை பகலில் தூங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் எல்லோராலும் மதிக்கப்படுகிறது. இதை நாம் அவமதிக்க வேண்டும் என முடிவு செய்தது. ஒரு நாள் அந்த காட்டிற்கு நரி ஒன்று வந்தது. அது மிகவும் சாமர்த்தியமானது, பேராசை பிடித்ததும் கூட. காகம் எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. இது முட்டாள்தனமான காகம் போல் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவு செய்தது. நரி காகத்திடம் சொன்னது, நீ எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறாய். ஆனால் அனைத்து விலங்குகளும் ஆந்தையை அரசர் என்று கூறுகின்றனர். நாம் இருவரும் சேர்ந்து அதை கிழித்து விடலாமா என்று கூறியது. காகத்தின் அகங்காரம் தூண்டப்பட்டது. ஆம், நீ உதவி செய்தால் அதை நாம் தோற்கடித்து விடலாம் என்று காகம் நரியிடம் கூறியது. ஆந்தை இரவில் மட்டும் முழித்திருப்பதால் பகலில் காகமும் நரியும் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஆந்தையின் செவி கூறியது என்பதால் சில சமயம் அவர்கள் பேசுவதை கேட்டது. ஒரு நாள் காகத்தின் முட்டைகளை நரி சாப்பிட்டு விட்டது. வெளியே சென்றிருந்த காகம் திரும்பியவுடன் தனது முட்டைகளை காணாமல் யார் என் முட்டைகளை சாப்பிட்டது என்று கோபமாக கேட்டது. அதற்கு நரி, நான் பார்த்தேன், அந்த ஆந்தை தான் உன் கூட்டறிய வந்தது என்று கூறியது. இதை கேட்டு கோபப்பட்ட காகம் அனைத்து விலங்குகளிடம் இவன் அரசன் அல்ல, இவன் திருடன் என்று கூறியது. அடுத்த நாள் அனைத்து விலங்குகளும் ஒன்றாக கூடினர். அனைத்து விலங்குகளும் ஆந்தையை சந்தேகத்தோடு பார்த்தனர். காகம், இவன் என் முட்டைகளை திருடிய திருடன் என்று கூறியது. மற்ற விலங்குகள் ஆந்தையை பார்த்து கேட்டன, நீ ஏன் எதுவும் பேசவில்லை என்று. அதற்கு ஆந்தை, உண்மையை சொல்ல எப்பொழுதும் சத்தம் தேவையில்லை, அமைதியாக இருந்தால் உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்று கூறியது. ஒரு வாரம் கழித்து பக்கத்து கிராமத்தில் தீ பற்றியது. அந்த தீயை மக்களால் அணைக்க முடியாமல் அது காட்டுக்குள் பரவியது. விலங்குகள் பதறின. அப்பொழுது ஆந்தை பறந்து சென்று தீ பரவும் திசையை கவனித்தது. பின்னர் மற்ற விலங்குகளிடம், இந்த திசையில் சென்றால் நீங்கள் இறந்து போவீர்கள், ஆதலால் என்னை பின்தொடருங்கள் என்று கூறியது. எல்லா விலங்குகளுக்கும் சந்தேகம் இருந்தாலும் ஆந்தையை பின்தொடர்ந்தன. ஆந்தை அனைவரையும் ஒரு குகைக்குள் கூட்டி சென்றது. அந்த குகை பெரியதாக இருந்தது. தீ முழுவதும் அணைந்தபின் விலங்குகள் உயிருடன் மீண்டன. அங்கே ஒரு எலி சுற்றி கொண்டிருந்தது. அது நரியை பார்த்து, நான் பார்த்தேன், இந்த நரி இந்த காகத்தின் முட்டைகளை சாப்பிட்டது என்றது. காகம் அவமானத்தில் தலை குனிந்தது. அனைத்து விலங்குகளும் சேர்ந்து காட்டிலிருந்து நரியை விரட்டின. அனைத்து விலங்குகளும் ஆந்தையிடம் கேட்டன, நீ எப்படி தீ வந்த திசையை அறிந்தாய் என்று. அதற்கு ஆந்தை, எனக்கு இரவில் நன்கு கண்கள் தெரியும் என்று கூறியது. அதில் ஒரு ரகசியம், நான் எப்பொழுதும் பேசுவதற்கு முன் கேட்பேன், செய்வதற்கு முன் யோசிப்பேன் என்று கூறியது. அந்த நாளிலிருந்து ஆந்தையை மற்ற விலங்குகள் மிகவும் மதித்தன. காகம் தன் பொறாமை தவறு என்று உணர்ந்தது. ஆந்தையின் அமைதியும் அறிவும் காட்டை மிகவும் பாதுகாத்தன. அறிவுள்ளவர்கள் தேவையில்லாமல் சத்தம் போட மாட்டார்கள். பொறாமை அழிவை தரும். பொறுமை மற்றும் அமைதி வெற்றியை தரும்.